இப்போது நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். நான் ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து டூனா ஃபிஷ் சூரை ஃபிஷ் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா நம்ம கழுவி நல்ல ஸ்லைஸ் போட்டு நம்ம எடுத்துட்டோம். இப்போது இதில் என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். மஞ்சள் தூள், மல்லித்தூள், வத்தல் தூள், கரம் மசாலா, உப்பு, ஜீரகத்தூள், லெமன் ஒரு அரை மூடி லெமன் பிழிஞ்சு ஊற்றிருக்கேன். ப்ளஸ் இப்போ வந்து நம்ம இஞ்சி பேஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணணும். அப்போ தான் நல்லா மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். ஸோ இஞ்சி பேஸ்ட் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபிஷ்ஷை. இதில் வந்து நீங்கள் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க, தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. வெறும் நம்ம ஊற்றுற லெமனை வச்சு அதுலேயே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுலேயே நல்லா மசாலா நீங்கள் நல்லா தடவி எடுத்துக்கோங்க. இஞ்சி பேஸ்ட், பின்னாடி வாய்ஸ் பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். இது வந்து சூரை மீன், டூனா ஃபிஷ். இது வேறு எதுவுமே தண்ணியோ எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. ஒன்லி இந்த மசால் வச்சு நல்லா ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு ரெஸ்ட்டில் விட்டுட்டு 10 மினிட்ஸ் ரெஸ்ட், தென் ஃப்ரை. நல்ல மசால் வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஓகே, ஃபினிஷ்ட். இப்போ ஃபிஷ்ஷை பொரிச்சு எடுத்தாச்சு. வேற ஒன்று ஃபிஷ்ஷை 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அப்புறம் பொரிங்க.